நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசு அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்போம். பரத், அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை. நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேற்று மாலை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாமக்கல் வருகை தந்தார். தற்போது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அரசு அலுவலருக்கான ஆய்வு. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் அரசின் சார்பில் நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிறைவேறும் தருவாயில் உள்ள பணிகள், நிலுவையில் உள்ள பணிகள் ஆகியவை குறித்தும் 31 துறை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் இந்த ஆய்வுக் கூட்டமானது மேற்கொண்டு வருகிறார். இந்த கூட்டத்தில் முதலில் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் மூலம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த வீராங்கனைகள் புரிந்த சாதனைகள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 31 அரசு துறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்தும் ஆலோசனையானது நடத்தப்பட உள்ளது. இதில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட கூடுதல் செயலாளர் மருத்துவர் உமா, மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி, அமைச்சர்கள் மதிவேந்தன், ராஜேந்திரன், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சுமார் 2000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும், அதனைத் தொடர்ந்து அரசு சார்பில் முடிவுற்ற 11.57 கோடி ரூபாய் மதிப்பிலான 39 துறைகள் சார்ந்த பணிகள் திறப்பு விழாவும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதிலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.